புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. மல்லி 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 மல்லி. மல்லியும் விஜய் தம்பியும் தாலி கட்டிட்டு தனித்தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. இப்படியே விட்டுறக்கூடாது. இந்த கோட்டை வச்சு ஏதாவது கொளுத்தி போடுவோம். பத்திக்கு தானே பார்ப்போம். நினைச்ச வந்துட்டான். மல்லி இங்க வா 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 புள்ள வா வா. என்ன பெரியம்மா? ஏய் அங்க பாத்தியா? ஆமா, அவர் கோர்ட்டு ஏதோ மீட்டிங் போறார் போல இருக்கு. இப்ப என்ன அதுக்கு? ஐயோ நீ கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அன்னைக்கு ஒரு நாள் நீ அவரோட கோட்டை போட்டுக்கிட்டதுக்கு உன்னை திட்டினார்ல. ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா? ஏன் பெரியம்மா இப்படி பண்றீங்க? போங்க, வேற வேலை இருந்தா பாருங்க. அடி என்னடி புள்ள, வா 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 வா. அந்த கோட்டை நீ போட. எதுக்கு? அடி வாங்குறதுக்கா? அப்பவாச்சும் திட்டதான் பண்ணாரு. இப்ப இருக்கிற கோவத்துல அடிச்சாலும் ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. ஐயோ நான் இருக்கும்போது உன்னை அடிச்சிருவாரா? ஆமா, இப்ப எல்லாம் பேசுவீங்க. அவர் பேசும்போது கம்முன்னு நின்னு வேடிக்கை பாப்பீங்க. அடி வாங்க போறது நான் தானே. ஐயோ என்ன புள்ள நீனு, அப்படிலாம் விட்டுட்டுலாம் போயிட மாட்டேன். சரி இப்ப என்ன அடிச்சாதான் என்ன? அப்படி அடிக்கிற கை தானே இப்படி அணைக்கும். கண்ணு இப்படியே வச்சுக்கிட்டு முறைச்சதெல்லாம் போதும். முதல்ல இந்த தொடப்பத்தை தூக்கி போடு. எப்ப பாரு வேலை வேலைன்னு சம்பளம் இல்லாத ஆள வேலைக்கு வச்ச மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ பெரியம்மா, யார் மேலயாவது பற்ற போது சும்மா படட்டும் படட்டும் படட்டும். இங்க இருக்கிற ஜென்மங்க மேல பட்டாலும் தப்பே கிடையாது. இங்க பாரு பிள்ளை, உரிமையா இந்த வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறல்ல. இந்த உரிமையை கொடுத்தது எது? இதோ இந்த தாலி தானே. அதே உரிமையில மாப்பிள்ளை தம்பியோட கோட்டை போட்டுக்க பிள்ளை. புருஷன் ட்ரெஸ் பொண்டாட்டி போட்டு கழட்டினா கூட அந்த வாசனை அவ மனசுல அப்படி டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ பெரியம்மா, நீங்களும் உங்க வாசமும் ஆள விடுங்க. நான் இந்த ஆட்டுக்கு வரல. இருப்புல அப்படி எல்லாம் விட முடியாது. ஒரே ஒரு வாட்டி நீ அந்த கோட்டை போடு, நான் ஒரு போட்டோ கிச்சுக்குன்னு எடுத்துக்கிறேன். அவர் உள்ளதான் பெரியம்மா குளிச்சிட்டு இருக்காரு. ஐயோ மாப்பிள்ளை தம்பி இப்பதான் பாத்ரூம் குள்ளேயே போயிருக்காரு. வர்றதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரமா தான் ஆகும். நீ போ, ஒரே ஒரு போட்டோ தானே, அப்படியே பச்சக்குன்னு எடுத்து அப்படியே தெரியாத மாதிரி ஓடி போயிடலாம். மாப்பிள்ள வா 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 வா. பெரியம்மா சொல்றத கேளுங்க. வா வா. நடிக்காத நடிக்காதடி, உனக்கு ஆசை இருக்குல்ல. மாப்பிள்ளைக்கு தெரியாத மாதிரி அப்படியே போட்டு பார்த்துட்டு அப்படியே போட்டோ எடுத்துடலாம். அப்படிதான். ஐயோ இல்ல பெரியம்மா, சொல்றத கேளுங்க பெரியம்மா. நான் சொல்றேன்ல. விடுங்க பெரியம்மா. பெரியம்மா பெரியம்மா வேண்டாம். ஐயோ ஏய் ஏய், இத டக்குன்னு போடு. என்ன யோசிக்கிற? ஐயோ போடு புள்ள. ஐயோ ஐயே பெரியம்மா, எனக்கு பயமா இருக்கு பெரியம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எதுக்கு பயப்படுற? இந்தா இத புடி. அட போடு போடு முதல்ல. இந்த போடு 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 போடு. நீட்டு கைய இந்த மாட்டிக்க. பாத்து போடு போடு போடு. பட்டனை போடு புள்ள. இரு நான் போடுறேன், நீ சுமார். போடு போடு போடு. போதும் பெரியம்மா. போட்டோக்கு இரு இரு இரு, நான் போட்டோ எடுக்கிறேன். இந்த பிள்ளை இந்த பாரு, இந்த கண்ணாடி பாரு. அவர் குளிச்சு முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இரு 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 போடு, இத போடு. மாப்பிள்ளை தம்பி குளிச்சுட்டு வரதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு உனக்கு தெரியாதா என்ன? இந்தா சரி சரி அப்படியே இல்ல, நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஐயே இத கொஞ்சம் நல்லா தான் போட்டுக்கோ. இந்த போடு 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 ஐயோ போடு, நல்லா தான் இருக்கு. அப்படியே இரு. ஏய் சிரி 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 சிரி. போதும். பார் பார் எப்படி இருக்கு, பார் எப்படி இருக்கு பாத்தியா? ஐயோ போதும். சரி சரி வாங்க போவோம். ஏய் இரு இரு இரு. ஐயே எப்ப பார்த்தாலும் வாங்க போலாம் சொல்லிட்டு இருக்க. சரி கழட்டு கழட்டு. என்ன? ஐயோ கோட்டு கசங்கிடுச்சு பெரியம்மா. ஐயோ நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற?
இத அப்படியே கபோர்ட்ல தூக்கி போட்டு வேற ஒரு கோட் எடுத்து வச்சா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதானே. அப்புறம் இத பாரு, அப்புறம் பொறுமையா கசங்கன இத அயன் பண்ணி வச்சிருவோம். இந்தா, போ போ போ, போ, போய் மாட்டிட்டு வா. பாத்து 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 பாத்து. ஓடு 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 ஓடு. கோ 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 சீக்கிரம். வாப்புல, ஐயோ வாப்புல. வச்சிரு வச்சிரு வச்சிரு. அப்பா, இவ்வளவுதானே. இதுக்காக எதுக்கு இவ்வளவு பதட்டப்பட்டு என்னையும் பயப்பட வச்சுட்ட? Just chill, சரி chill. வாங்க பெரியம்மா, நீங்களே என்ன மாட்டி விட்டுருவீங்க போல. ஐயோ என்ன நீ, வா வா வா. இதோ பாருங்க மேடம், நீங்க சொன்ன எல்லாத்தையும் இதுல இன்க்ளூட் பண்ணி டிராப் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு தடவை பார்த்து ஓகே சொல்லிட்டீங்கன்னா ப்ரொசீட் பண்ணிடலாம். நான் என்ன சார் பாக்குறது? நீங்க கோட் டேர்ம்ஸ்ல வேற எழுதிருப்பீங்க. நீங்க சொல்லிட்டா எனக்கு ஓகே தான். ஆனா நான் சொன்னதெல்லாம் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்கல்ல? ஆமா மேடம். ம். இதுல 3வது பேரா பாருங்க, டீடைல்டா இருக்கு. இதுல அவங்க 2 பேரும் கையெழுத்து போடணும், அவ்வளவுதானே? அஃப்கோர்ஸ் மேடம். 2 பேரும் சைன் பண்ணிடுவாங்க இல்லையா? அப்பதான் மியூச்சுவல் கன்சென்ட்ல வரும். ஆமாமா, கண்டிப்பா பண்ணிருவாங்க. எங்க ராஜேஸ்வரி அம்மா ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அத முடிக்காம விட மாட்டாங்க. சைன் பண்ணலனாலும் எங்க ராஜிமா சைன் பண்ண வச்சிருவாங்க. ரஞ்சி, எதுக்கு இப்போ இவ்ளோ பில்டப்? லாயர் சார், ஒரு சின்ன டவுட். 100% டிவோர்ஸ் கிடைச்சிரும் இல்லையா? நான் சூப்பர் ஸ்டார் மாதிரி மேடம். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஓகேவா மேடம்? ம். இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்களே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மியூச்சுவல் கண்டென்ட்டோட டைவர்ஸ்னு போனா ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அதனால தான் சொல்றேன். இல்ல போலீஸ் எல்லாம் வச்சுதான் மேரேஜ் முடிஞ்சிருக்கு, அதனாலதான் கேக்குறேன். போலீஸ் என்ன போலீஸ், ராணுவத்தை வச்சு கல்யாணத்தை முடிச்சாலும் இதான் ஸ்டேட்டஸ். ராஜேஸ்வரி மேடம் 2 பேரையும் சம்மதிக்க வச்சு கையெழுத்து வாங்குறேன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன? என் தங்கச்சி பொண்ணுக்கு இன்னும் நம்பிக்கை வரல வக்கீல் சார். உங்க மேலயா ஏன் மேலயான்னு தான் தெரியல. ஐயோ ராஜிமா, அப்படிலாம் நான் சொல்ல வரல. அந்த மல்லிகை பத்தி சொன்னேன்ல, அவளை நம்ப முடியாது. அவளை நம்ப முடியாதுங்கிறது இருக்கட்டும். நீ இந்த பெரியம்மாவை நம்புறல்ல? 100% நம்புறேன். அப்ப நான் போய் சாருக்கு காஃபி கொண்டு வா. சார், இந்த கேஸுக்கு குத்துமதிப்பா எவ்வளோ டைம் எடுக்கும்? ஆக்சுவலா பார்த்தா இது ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான் மேடம். டைவர்ஸ்க்கு நம்ம போறதுக்கு இதை விட நல்ல ரீசன் கிடையாது. அப்புறம் நார்மல் டைவர்ஸ்னு போனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிருக்கணும். நமக்கு அதுவும் ப்ராப்ளம் இல்லையே. ஏன்னா இவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணதுக்கான ஆதாரம் கூட இருக்கு இல்லையா? அதுக்கான டைம் பீரியடையும் சேர்த்து காமிச்சோம்னா ரொம்ப சீக்கிரமாவே டைவர்ஸ் வாங்கிடலாமே. சார் கொடு. தேங்க்ஸ் மேடம். இவ ராசிக்கு எல்லாமே படக்கு படக்குன்னு நடக்குது. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜிமா. இவ்ளோ சீக்கிரம் இதெல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. இப்பவே கனவு மாதிரி தான் இருக்கு. வக்கீல் சார், என் தம்பி மேலதான் இருக்கான். அவனை கீழே கூப்பிட்டு கையோட சைன் வாங்கிக்கங்க. நல்லது மேடம். ஆ. இது நான் எடுத்து வச்ச கோட்டு இல்லையே. ஒருவேளை மல்லி இந்த கோட்டை போட்டு பார்த்திருப்பாளா? அவ போட்ட கோட்டை நான் போட்டுட்டு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாளோ? அதனால நான் எடுத்து வச்ச கோட்டை மாத்திட்டு இந்த கோட்டை எடுத்து வச்சிருக்காளோ?
என்னது மாப்பிள்ள கோட்டை பார்த்துட்டு பயங்கரமா யோசிக்கிறாரு. நடிக்க வந்தப்பவே தன்னை பொண்டாட்டியா நினைச்சுக்கிட்டவன் இப்ப தாலி கட்டிட்டு வந்திருக்கா. சொல்லவா வேணும்? என் பொண்டாட்டியாவே வாழ ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. அவ குடிச்ச காஃபி கப்ல எனக்கு காஃபி குடுக்கற அளவுக்கு போயிட்டா. அப்படின்னா அவ கோட்டையும் போட்டு பார்த்திருப்பா. மாப்பிள்ள கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரே. ஆனா மல்லி போட்டு பார்த்தது இந்த கோட்டையிலேயே மாப்பிள்ள. இந்த ரொமான்ஸ் கிமான்ஸ்லாம் நமக்கு ஆகாது. இன்னைக்கு நம்ம கோட்டை எடுத்து போடுவா, அப்புறம் அவளோட புடவை எடுத்து என்னோட வார்ட்ரோப்ல வைப்பா. இவளை இப்படியே விடக்கூடாது. இனிமே இவ என்னோட எந்த பொருளையும் தொடக்கூடாது. எப்படி நிறுத்துறது இவளை? ஆஹா, மாப்பிள்ள ரொமான்ஸ் மூடுக்கு வருவாருன்னு பார்த்தா யூட்டர்ன் எடுத்து டென்ஷன் மூடுக்கு போயிட்டார் போல இருக்கே. அதான் சரி. சும்மா சுருன்னு அவளோட தன்மான காயப்படுற மாதிரி கேட்கிற கேள்வியில இந்த ரூம் பக்கமே அவ இனி வரக்கூடாது. மல்லி, மல்லி, ஐயோ மல்லி, மல்லி எங்க இருக்க? மல்லி, வரேங்க. என்னங்க என்னது இது? இது கோட்டு. ஸ்டூபிட். இது கோட்டைன்னு எனக்கு தெரியாதா? நான் போட்டுட்டு போக எடுத்து வச்ச கோட்டை நீ எதுக்கு மாத்தி வச்சிருக்க? அது நான் ஐயோ மல்லி, உனக்கு கோடி புண்ணியமா போகும். பயத்துல என் பேரு உளறி வச்சிடாதடி. ஐயோ கடவுளே. நீ இந்த கோட்டை போட்டு பாத்தியா? சொல்லு. போட்டு பாத்தியா? சொல்லு. உன்கிட்ட தான் கேக்குறேன். இந்த கோட்டை போட்டு பாத்தியா? ஏய், ஐயோ உன் முகமே சொல்லுத நீ இந்த கோட்டை போட்டிருக்கேன்னு. மரியாதையா பதில் சொல்லு. பூனை கண்ணை முடிச்சுன்னா இந்த உலகம் இருட்டுன்னு நினைச்சுக்குமா? எனக்கு தெரியாம கோட்டை போட்டு கழட்டி வச்சிட்டா எனக்கு எல்லாம் தெரியாம போயிடும் நினைச்சியா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்புறம் எப்படி? அவன் கத்துறத கத்தட்டும், நாம செய்யறத செய்வோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்படியே அவன் மனசு மாதிரியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். இல்ல, தயவு செஞ்சு அப்படி மட்டும் நினைக்காத. என் வாழ்க்கைக்குள்ள எப்போ நீ வர முடியாது. என் வாழ்க்கைக்கு வெளியில தான் நீ எப்போ நிப்ப. முன்னாடி தாலி கட்டாம வெண்பாக்க அம்மாவா இருந்த, இப்ப தாலி கட்டினா அம்மாவா இருக்க போற, அவ்வளவுதான். தள்ளு. கைப்பட்டதை எதையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதை நீ ஞாபகத்துல வச்சுக்க. நான் நினைச்ச மாதிரி ஒரு கலகம். கலகத்தோட முடிவுல ஒரு சுபம். என்ன பெரியமா சுபம்? அவர் பேசினதெல்லாம் கேட்டுட்டு இவ்வளவு நேரம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தீங்களா? அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் மண்டை மேல சம்மட்டியால அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு. நீங்க கேட்டீங்களா? ஐயோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. அவர் விருப்பம் இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அவர் அப்படிதாண்டி பேசுவாரு. நீ விருப்பப்பட்டு தாலி கட்டிக்கிட்டவ. நீ அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கூடாது. அப்ப என்ன சூடு சொரணை இல்லாம அப்படியே நிக்க சொல்றீங்களா? Of course baby, of course. நீ தப்பு பண்ணிட்டுமேன்னு நினைச்சு விலகியே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கணவன் மனைவிங்கிற பந்தத்துக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். மாப்பிள்ளை தம்பிக்கு கோபம் தீர்ற வரைக்கும் உங்க 2 பேர்த்துக்குமான பேச்சுவார்த்தைங்கிறது சண்டையா தான் இருக்கும். நீ சாப்பிட கூப்பிட்டா கூட திட்டுதான் விழும். அதுக்காக நீ சாப்பிட கூப்பிடாமலாம் இருந்துடக்கூடாது. நீங்க பாரு புள்ள, இப்ப நடந்த சம்பவத்துல மாப்பிள்ளை தம்பி திட்டினதை நீ நினைச்சு பார்க்க கூடாது. நீ போட்டு பார்த்த கோட்டை மாப்பிள்ளை தம்பி போட்டு போனாரு பாத்தியா, அதைத்தான் நீ நினைச்சு பார்க்கணும். மாப்பிள்ளை தம்பியோட கோட்டை நீ போட்டது தெரிஞ்சா திட்டுவாருன்னு தானே நாம நினைச்சோம். ஆனா அந்த கோட்டை போட்டு போவாருன்னு நாம நினைச்சு பார்த்தோமா? நினைக்கல இல்ல புள்ள. அப்ப அதுதான் பெரிய விஷயம். அத நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கோ.
உன் கைப்பட்டதை எதையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதை நீ ஞாபகத்துல வச்சுக்க. ஆத்தா 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 உன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாரு. இப்ப மாப்பிள்ளை தம்பி திட்டினது ஒண்ணுமில்லாம போச்சா? இப்படிதான் புள்ள எப்பவுமே மனசு சந்தோஷப்படுற விஷயத்த மட்டும் தான் நினைக்கணும். மாப்பிள்ளை தம்பி நீ தொட்டதை நான் தொடமாட்டேன்னு சொல்லிட்டு நீ போட்ட கோட்டை போட்டு போனதை பார்த்தல, அதே மாதிரி அவருக்கே தெரியாம மாப்பிள்ளை தம்பி உங்ககிட்ட வந்துருவார் மல்லி. அதுதான் நடக்கும். இயற்கை விதி அதுதானே. கண்டிப்பா நான் சொல்றதுதான் நடக்கும். உங்களுக்குள்ள நல்ல பிசிக்ஸ் இருக்குது மல்லி. என்னது பிசிக்ஸா? அதான் இந்த கெமிஸ்ட்ரிலாம் சொல்லுவாங்களே, ஆனா உங்க 2 பேருக்கு இடையில ஒர்க் அவுட் ஆயிருக்கிறது அதுக்கும் மேல. அதான் பிசிக்ஸ்னு சொன்னேன். ஐயோ இந்த வீட்ல எப்ப என்ன நடக்கணும் தெரியலையே. விஜய், சொல்லுக்கா. விஜய் ஒரு நிமிஷம் இங்க வாயேன். தோ வரேன்க்கா. வணக்கம் சார். வணக்கம். என்னக்கா? உட்காரு. என்ன விஷயம்க்கா? சொல்றேன். நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. நம்ம ஒண்ணு நினைக்கும் போது நம்ம கையை மீறி என்னென்னமோ நடந்து போச்சு. அந்த அன்னபூரணி போலீஸ கூட்டிட்டு வந்து நம்மள யோசிக்க கூட விடாம திடுதிப்புன்னு உன்னை மல்லி கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டானே. ஆனா நீ மெச்சூர்டா நடந்துக்கிட்ட. தாலி கட்டினாலும் இவ என் பொண்டாட்டி இல்ல, ஒரு ஜட பொருள் தான்னு ஓப்பனா சொல்லிட்ட பாரு. உண்மையிலேயே நீ இதை இவ்வளவு புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதை விடுக்கா. அதை பத்தி இப்ப எதுவும் பேச வேணாம். முடிஞ்சதாவே இருக்கட்டும். புரியுதுடா. அவ மேல உனக்கு எவ்வளோ வெறுப்பு இருந்தா நீ இப்படி பேசுவேன்னு எனக்கு புரியுது. ஆனா இதுல பாதிக்கப்பட்டது யாருன்னு நீ நினைச்சு பாத்தியா? தோ நிக்கிறா பாரு, இவதான். அவளை உன்னை கட்டிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அவ மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே தான் ஆசைப்பட்டோம். ஆனா என்னென்னமோ குழப்பம் நடந்து கடைசியில அது எல்லாத்தையுமே சுக்கு நூறா உடைச்சு போட்டு போயிட்டாலே அந்த மல்லி. புரியுதுக்கா. சாரி ரஞ்சிதா. சில சமயம் மன்னிப்பு கேட்டா கூட நடந்த விஷயம் எதையும் சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா மன்னிப்பு கேட்காம இருக்கிறது நல்லது. அதனாலதான் நான் உன்கிட்ட அதை பத்தி பேசவே இல்லை. ஆனா இப்ப அக்கா பேசுறதுனால நான் சொல்றேன், என்ன மன்னிச்சிரு ரஞ்சிதா. எனக்கு உங்க மேல வருத்தமே இல்ல மாமா. நீங்க என்ன செய்வீங்க? இல்ல, உனக்குன்னு நிச்சயமா ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். சொல்லாம செய்யணும்னு நினைச்சேன். அதான் ஒரு நல்ல பையனுக்காக சொல்லி வச்சிருக்கேன். அதான் அந்த நல்ல பையன் கிட்ட நானே நேரடியா உட்கார வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அக்கா நீ என்ன சொல்ற? இங்க பாரு, நான் உன்கிட்ட பேச வேண்டிய விஷயமே வேற. நீயா ஆரம்பிச்சதுனால நான் சொல்றேன். இந்த சமயத்துல நீ ரஞ்சிதாவை கட்டிக்கோன்னு சொல்லவோ உடனே திரும்பவும் உங்க கல்யாண ஏற்பாடு பண்ணவோ எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. உனக்குமே அது ஒரு நெருக்கடியா தான் இருக்கும். அதனால அத பத்திலாம் இப்போதைக்கு நம்ம பேச வேண்டாம். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்கும் சரி ரஞ்சிதாவுக்கும் சரி, இந்த குழப்பத்துல இருந்து வெளியில வர கொஞ்சம் டைம் வேணும் தான். ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். ஆமாண்டா, அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத ஃபேமிலி இருக்குல்ல, எவ்வளோ சாமர்த்தியமா திட்டம் போட்டு மல்லிய நம்ம குடும்பத்துக்குள்ள அனுப்பி வச்சுட்டாங்க. யோசிச்சு பாத்தியா? திரும்ப அதை யோசிக்கும் போதெல்லாம் அப்படியே ஆத்திரமா வருது. அவ வந்தது எதுக்குன்னு நினைக்கிற? முழுக்க முழுக்க பணம் பறிக்கிறதுக்கு மட்டும்தான். திருட்டு கும்பல் அது. அக்கா இங்க பாரு, முழுசா நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீ நம்புறியா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஆரம்பத்துல வேணா அவ வந்தது வெண்பாவை பாத்துக்கிறதுக்காக இருக்கலாம். ஆனா இப்போ அவ வந்தது எல்லாமே 100க்கு 100 ப்ரீ பிளான்டு தான். இது எல்லாமே ஒரு கேம்டா. இதெல்லாம் நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோ,
இவ்ளோ நாள் நம்ம கட்டி காத்த நம்ம ஸ்டேட்டஸ், கௌரவம், பிசினஸ்னு ஒவ்வொன்னா எல்லாத்தையுமே இழக்கிற மாதிரி வரும் விஜய். அத நீ ஞாபகம் வச்சுக்கோ. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.